நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஹிரியா குட்டி, இது என்ன 10வது ட்ரெஸ் போட்டிருக்க? உன்கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல? இது பாப்பாவோட ட்ரெஸ்ன்னு அப்பாக்கு தெரியுமேடா. இது வாங்கி கொடுத்ததே அப்பா தானே. ஆனா இது சின்ன வயசுல வாங்கினதுல இப்ப ஏன் போட்டிருக்க? அது அம்மா பாப்பாவோடது குட்டி குட்டி டச் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து லட்டு குட்டிக்கு கொடுத்தாங்களா. அப்பனதான் இந்த டச் நான் பார்த்தேன். இதுல 1 2 30 பூ இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் இது போட்டுட்டேன். ஓ, இந்த ட்ரெஸ் பிடிச்சதுனால எடுத்து போட்டிருக்கியா? ஆனா பத்தவே இல்லையடா, ரொம்ப குட்டியா இருக்கே. பரவாயில்லப்பா, பாப்பாவும் குட்டி பிள்ளை தானே. சரி சரி, வீட்டுக்குள்ள தானே இருக்கோம், உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோ. பாப்பாக்கு இந்த டச் ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. இல்ல பாப்பா எப்படி இருக்க சொல்லுங்க. எப்படி இருக்கேன்னா கியூட்டா பொம்மை குட்டி மாதிரி இருக்க. இல்ல அப்படி இல்ல. அப்படி இல்லையா? அப்புறம் வேற எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்க. இல்லப்பா அப்படி இல்ல. அப்படியும் இல்லையா? வேற எப்படிடா இருக்க? குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஐயோ அப்படி இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரிடா, அப்பாக்கு ஒன்னும் தெரியலன்னே வச்சுக்குவோம். அப்பாக்கு நீ எப்படி இருக்கேன்னு தெரியலையே, நீயே சொல்லிரு பாப்போம். அது பாப்பா இந்த டச்சுல குட்டி இளவரசி மாதிரி இருக்க. குட்டி இளவரசியா? ஆமா, இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாப்பா சொல்லுங்க. அது ஒரு கதை. அது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாடா. யார மாதிரி சொல்லுங்க? யார மாதிரி? அது அப்பா மாதிரி. ஓ, அப்பா மாதிரியா? சரி, அப்புறம் அப்புறம் அந்த ராஜாக்கு ஒரு நாணி இருந்தாங்களாம். அது நாணி இல்லடா, ராணி. அச்சு மறந்துட்டா. தானி. அந்த தானி ஆற மாதிரி சொல்லுங்க. யார மாதிரி? அது அம்மா மாதிரி. சரி, அப்புறம் அப்புறம் அந்த ராஜாக்கும் ராணிக்கும் ஒரு குட்டி இளவரசி இருந்தாங்களா. அதுதான் பாப்பா. அட, கதை சூப்பரா இருக்கே. அப்புறம் அப்புறம் ராஜாவும் ராணியும் குட்டி இளவரசியும் அப்படியே நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சோக்கி வண்டி வந்துச்சான். சோக்கி வண்டியில ராஜா குட்டி இளவரசிக்கு சோக்கி வாங்கி கொடுத்தாங்களாம். அப்ப குட்டி இளவரசி சோக்கி சாப்பிட்டு ஜாலியா தூங்கிட்டா. எங்க குட்டி இளவரசி இன்னும் தூங்கவே இல்லையே? அது இனிமேதான் தூங்குவேன். சரிடா அம்மோ, கதை சூப்பரா இருக்கே. இந்த கதை யாரும் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, அம்மா தான் பாப்பாவை சாச்சி தூங்க வைக்கும்போது இந்த கதை சொன்னாங்க. அப்புறம் குட்டி தம்பி வருவாங்க. குட்டி தம்பி வந்தப்புறம் பாப்பா இந்த கதைய குட்டி தம்பிக்கு சொல்லி தூங்க வைப்பேன். ஓ, அப்படியா? சூப்பர்டா அம்மோ, பரவாயில்லையே. உன் அம்மா உனக்கு சூப்பரான கதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. என்னவரு காலையில கோவப்பட்டுட்டு போனாரு, சாயந்தரம் வரும்போது கோவமா தான் இருப்பாருன்னு பார்த்தா இப்போ ரியா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. காலையில நடந்ததெல்லாம் மறந்துட்டாரா? சரிடா அம்மோ, குட்டி தம்பி வந்ததுக்கு அப்புறம் குட்டி தம்பிக்கு கதை சொல்லி தூங்க வச்சுக்கலாம். இப்போ பாப்பா தூங்கணும்ல, அப்பா கதை சொல்லட்டா? சரியப்பா. அப்பனா அப்ப எனக்கு பாபு கதை சொல்லி தருவீங்களா? ஓ, சொல்றேனே. பௌபௌ கதை, மியாவ் கதை எல்லாமே சொல்றேன். நீ இந்த பக்கம் வா, தூங்கலாம். பாப்பா இங்கே தூங்குறேன். இங்க வேணாண்டா, இந்த பக்கமா வா. இல்ல, இதுதானே பாப்பாவோட இடம். பாப்பா இங்க தானே தூங்குவான். அது இவ்வளோ நாள் ஓகேடா. ஆனா இனி வேண்டாம். இனி பாப்பா இந்த ஓரத்துல படுத்துக்கோ. அதானே பார்த்தேன், எங்க அந்த விஷயத்த மறந்துட்டாரோன்னு நினைச்சேன். காலையில நம்ம அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியும் இப்போ ரியாவை அந்த ஓரத்துல படுக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அம்மாச்சி சொன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தான் முக்கியம், வேற எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்பா ஏன் பாப்பா அந்த ஓரத்துல படுக்கணும்? எப்பவுமே பாப்பா அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல தானே படுப்பேன். அது இப்போ நைட்டெல்லாம் ரொம்ப சூடா இருக்குல்ல, ஃபேன் போட்டாலும் பாப்பாவுக்கு ரொம்ப வேர்க்குதுல்ல. ஆமாப்பா, ரொம்ப வேர்க்குது. அப்ப
சூடு அடிக்குதுல்ல, அது அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல படுத்தா இன்னும் ரொம்ப சூடு அடிக்கும். அதனால நீ ஓரத்துல படுத்தனா உனக்கு நல்லா காத்து வரும், அப்ப சூடு அடிக்காது. அதுக்கு தான் அப்பா உன்னை இந்த ஓரத்துல படுக்க சொல்றேன். அப்படியா? ஓரத்துல படுத்தா சூடு அடிக்காதா? அடிக்காதுடா அம்மோ, நீ வேணா அந்த ஓரத்துல படுத்து பாரு, நல்லா காத்து வரும். அப்பப்பா, இவர் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட என்னம்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, அப்பனா பாப்பா அந்த ஓரத்துல படுத்துக்கடா. சரிடா அம்மோ தங்க குட்டி, சரி வா தூங்கலாம். சரிப்பா, இருங்க பாப்பா மியாவ் தூங்கிட்டு வாடா. ஐயோ அம்மோ, மியாவெல்லாம் தூங்கி இருக்கோம், நீ வா தூங்கலாம். அச்சோ இல்லப்பா, மியாவ் தூங்கவே இல்ல. பாப்பா போயிட்டு மியாவ் தூங்கிட்டா பாத்துட்டு வந்துடா. ஐயோ என்னடா அம்மோ, சரி சீக்கிரமா போய் பார்த்துட்டு வா போ. சரிப்பா, இருங்க சீக்கிரமா போயிட்டு மியாவ் பாத்துட்டு வந்துடா. சரி போயிட்டு ஓடி வரணும் போ. ஹோய் மேடம், என்ன ரியா தான் தூங்காம விளையாடிட்டு இருக்கானா? உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? அது தூங்கணும். சரி சரி, டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சரி அப்புறம் ஏன் இன்னும் உட்காந்துருக்க, தூங்கு. என்ன தூங்குங்கிறாரு? அப்போ இவர் அதுக்கு ட்ரை பண்ணலையோ? ஹே என்ன என்ன சொன்னாலும் பேபேன்னு முழிச்சிட்டு இருக்க, தூங்குன்னு. அது அது இல்லைங்க. எது இல்ல? அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லைங்க, அது என்ன உளறிக்கிட்டு இருக்க, இரு வரேன். வந்துச்சா குட்டி உருளைக்கிழங்க. ஆமா, இன்னைக்கு இது ஜப்பான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்குது. மியாவ், என்ன பண்ணடா, தூங்கிட்டியா? கோல்ப பத்தியா இருக்கு. சம்மர்ல காத்தும் இல்ல, தூக்கம் வராம படுத்து கிடக்க, வந்து தூங்கிட்டியான்னு கேக்குது. நான் நேத்து ஆச்சு தூங்க போடா, அதான் நீ தூங்கிட்டியா பார்க்க வந்தேன். நான் போய் தூங்க, நீ இந்த பெட்லயே ஜாலியா தூங்கு. எது, இந்த பெட்ல ஜாலியா தூங்கணுமா? அடிக்கிற வெயிலுக்கு யாரோ அடியில ஆட்டா பாம் பெட்ட மாதிரி கொதிக்குது, இதுல வேற ஜாலியா தூங்க நான் சொல்றேன். ஏ ஜப்பான் ட்ரெஸ் போட்ட ஜாங்கிரி, ஒழுங்கா உங்க நைனா கிட்ட சொல்லி இந்த ஆவாரம் பூக்கு ஒரு ஏசி போட சொல்லு. ஐயோ மியாவ், பாப்பா டச் போட்டுக்க, நீ டச்சே போடலையே. உனக்கு கொச்சு கடிக்கும்ல, இது நான் பெரிய கம்பிலி கொண்டு வந்து உனக்கு போத்தி விடுறேன், அப்பனா உன் கொச்சு உனக்கு அடிக்காது. ரைட் ஆவாரம் பூ, கம்பிலிய போத்தி நம்மள கறிக்கலான்னு பிளான் பண்ணிட்டா. டி ஆவாரம் பூ, வெள்ளை புலியா இருக்குது, நீ பாகுபலியா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஜப்பான் மூச்சிய புரண்டி விடுறான். குச்சூல கிழங்க, ஒழுங்கா எகிரி குச்சி ஓடி போயிடு. இந்த ஆவாரம் பூ ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். என்னம்மையா தூக்கமே வரலையா? சரி பாப்பா பாட்டு பாடிட்டா. ஐயோ ஆரம்பிச்சிச்சுடா அரட்ரோஸுது, இதுக்கு ஒரு வேலையே இல்லையா? உருளைக்கிழங்கு தள்ளக்குட்டி அங்க போச்சு, மியாவோட கூட இல்ல தூங்க வந்துச்சு. மியாவ் இப்ப மூஞ்சி மேல புரண்ட போகுது, ஒழுங்கு மரியாதையா ஊற விட்டு ஓடி போயிரு. அச்சோ என்னம்மையா உனக்கு இன்னுமே தூக்கம் வரலையா? சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? சபா முதல்ல சாமி ஒரு ஊர்ல நான் தூங்க போட்டா தெருவுல ஒரு ராஜா இருந்தாடாம். சபா இதுக்கு மேல இது கதை கேட்டா நம்ப இருக்க முடியாது போலயே, பேசாம தூங்குற மாதிரி நடிப்போம், அப்ப இது போயிடும். அச்சோ மியா தூங்கிட்டு, பாப்பா கதை சொன்னனாலதான் மியா தூங்கிட்டு. சரி மியாவ், நீ தூங்கு, பாப்பாவும் போய் தூங்குடா. குணானி. என்னது குணானியா? ஓ குட் நைட்டா? என்னடா இது, ஒரு பூனை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட இந்த பஞ்சமுட்டைக்கு தெரியலையே. சரி விட்றா வரப்போ, எல்லாரும் வந்த மாதிரி எஜுகேட்டட் கேட்டா இருப்பாங்களா? ஐயோ இந்த உருளைக்கிழங்கு வேற இன்னும் நின்றுட்டு இருக்கே, சைலண்டா இட்ரா வரப்போ, இல்லைன்னா திரும்ப சாங் பாட ஆரம்பிச்சிடும். என்ன ஜெய்ஷ்மா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னு சொல்றேன், ஆனா நீ இப்படி ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. இப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணுனா என்கிட்ட சொல்ல கூட மாட்டேங்கிற. எங்க நான் டென்ஷன் ஆகணும்னா அம்மாச்சி கிட்ட போய் அங்க வலிக்குது இங்க வலிக்குது, ஏதாவது மருந்து இருந்தா செஞ்சு கொடுங்கன்னு கேக்குற. இங்க பாரு ஐஷுமா, அவங்க வயசானவங்க, அவங்க சொல்ற மருந்தெல்லாம் சரியா தான் இருக்கும், ஆனா அதுக்காக அவங்க காலத்துல இருந்த மாதிரி இல்லை. இப்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனதா அது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியுது.
நம்ம பாட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வரும்போது அது இதை தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளா ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியில் அது சரியாகாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அது வேற ஏதாவது இருக்கும். அதனால உனக்கு என்ன ஒண்ணுனாலும் முதல்ல நீ என்கிட்ட சொல்லு. அது சின்ன விஷயம், அம்மாச்சி சொல்ற மருந்துலயே சரியாகும்னா அதையும் நானே சொல்றேன், நீ அம்மாச்சி கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடு. ஆனா இல்ல வேற ஏதாவதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கணும். நீ பாட்டுக்கு என்ன டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்லாம இருந்துராத ஐஷு. இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன். எதுவும் இல்லைன்னா சரி. அப்புறம் ஐஷு, இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க? அதானே பார்த்தேன், எங்க இவருக்கு இந்த நினைப்பு இல்லையோன்னு இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஐஷுமா, இன்னைக்கு உன்கிட்ட என்னமோ ஒரு மாற்றம் தெரியுதே. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னைக்குமே சாரி கட்டிட்டு ஆண்டி மாதிரி இருப்ப, ஆனா இன்னைக்கு சுடிதார் போட்டு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஸ்கூல் பொண்ணுனது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சரி விடு, இங்க யாரும் இல்லைல்ல, நம்ம மட்டும் தானே இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஷுமா, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும். கண்டிப்பா சரக்கு அடிக்கலாமான்னு கேட்க போறாரு. அது நீ முடியாதுன்னு தான் சொல்லுவ, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மாச்சி சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு சம்மதிக்கலன்னா அவரோட நினைப்பு வேற எங்கேயாவது போயிடும். அதனால அவர் கேட்டாலும் சரின்னே சொல்லிடலாம், என்னன்னாலும் பரவாயில்ல. அது முன்னாடியெல்லாம் ரியா என் நெஞ்சு மேல தூங்குவா, நீ என் கை மேல தலை வச்சுதானே தூங்குவ. அப்புறம் நீ தான் கொஞ்ச நாள்ல எனக்கு கை வலிக்கும்னு வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா இன்னைக்கு என்னமோ உன்ன என் கை மேல தூங்க வைக்கணும்னு இருக்கு. இன்னைக்கு என் கை மேல தலை வச்சு தூங்குறியா? ஏங்க, உண்மையாவே இததான் கேட்க வந்தீங்களா? ஆமா, வேற என்ன? இல்லைங்க, அது காலையில நீங்க கேட்டது. அத சொல்றியா? அது சாரி ஐஷுமா, நான் காலையில வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் ஏதோ ஒரு மூட்ல உன்கிட்ட அப்படி கேட்டேன். அப்புறம் நீ வேற முடியாதுன்ட்டியா, எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் கோவப்பட்டு பேசிட்டு போயிட்டேன். நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருடா. அப்போ நீங்க இப்ப கூட அதுக்காக என் பக்கத்துல வரலையா? என்னடி, பக்கத்துல வந்தாலே அதுக்காக தான் வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லைங்க, நீங்க அப்புறம் ரியாவை கூட ஓரத்துல படுக்க சொன்னீங்க. ஆமா, அதான் சொன்னனே, இன்னைக்கு உன்னை என் கை மேல தூங்க வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் அவன் நடுவுல படுத்தா எப்படி உன்னை என் கை மேல படுக்க வைக்க முடியும், அதுக்காக தான் அவளை ஓரத்துல படுக்க சொன்னேன். அப்புறம் இப்ப ரியா ஒரு பக்கமா படுக்க மாட்டேங்கிறா, திரும்பி திரும்பி உதைக்கிறா, அதான் அவளை நடுவுல படுக்க வச்சா வயித்துல எங்கேயாவது உதைச்சிருவாளோன்னு தான் இதுக்கப்புறம் ஓரத்துலயே படுக்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஐயோ, நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோமா? என்ன, நான் காலையில ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், அதுக்காக நான் பக்கத்துல வந்தாலே அதுக்கு தான் வரேன், என் நினப்பு ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டியா? அது இல்லைங்க, இப்போ நம்ம அப்படி இருக்க முடியறதில்ல, அதனால உங்களுக்கு உங்களுக்கு அது. ஐஷுமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. என்ன புருஷன் பொண்டாட்டி கடையில சந்தோஷம்னா இது மட்டும் தானா? இதுவும் முக்கியம்தான், ஆனா இது மட்டுமே முக்கியம் இல்ல, இதையும் தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்குடா. நீ எனக்கு கொடுக்குற சந்தோஷம் இது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கியா? இதை தாண்டி நீ எனக்கு எவ்வளவோ சந்தோஷம் கொடுத்துருக்க ஐஷு. நீ என் மேல எடுத்துக்கிற அக்கறை, எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைனா கூட நைட்டு தூங்காம என் பக்கத்துலேயே உட்காந்து பாத்துக்குவ. அப்புறம் இன்னை வரைக்கும் நான் சாப்பிடாம நீ சாப்பிட்ருக்கியா? எதுக்கு, நான் நோன்பு எடுத்திருக்கிற டைம்ல கூட நான் சாப்பிடாம சாப்பிட்டது இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ருக்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ எனக்காக நீ விட்டு கொடுத்துருக்க ஐஷு. எதுக்கு, உன் அம்மா அப்பாவை கூட எனக்காக தானே நீ விட்டு கொடுத்த. இவ்வளவோ நீ எனக்காக பண்ணிருக்க, இதை விட எனக்கு இந்த சந்தோஷம் பெருசு இல்லடா. காலையில நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கல, அதனால நான் உன்கிட்ட கோவப்பட்டேன்னு நினைச்சிட்டியா? இதுக்காகலாம் உன்கிட்ட கோவப்படுறவனா நானு? நீ என்ன அப்படி நினைச்சிட்டியா ஐஷு? நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னை தேடி நீ என் ஹாஸ்பிட்டலுக்கே வந்த, அப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? சாகுற வரைக்கும் உன்னை இப்படி தள்ளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷம் எனக்கு கிடைச்சா கூட போதும்னு நினைச்சேன். அப்ப மட்டும் இல்ல ஐஷு, இப்பவும் நீ என் பக்கத்துல இருக்கிறத விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லடி. ஏன்னா நமக்குள்ள இதையும் தாண்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குடா. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் உன் பக்கத்துல வந்து உன்னை கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி உட்கார்ந்தா எனக்கு எல்லா டென்ஷனும் சரியாயிடும். அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவைன்னு இல்லடா. இந்த விஷயம் நமக்குள்ள இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற அன்போ இல்ல நீ என் மேல வச்சிருக்கிற பாசமோ என்னைக்குமே குறைய போறது இல்ல. அதனால நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கல, அதனால நான் ஃபீல் பண்ணணும்னெல்லாம் நீ எப்பவுமே யோசிக்காத.
அப்புறம் காலையில ஏதோ ஒரு மூட்ல கேட்டனே தவிர இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துவேன்னு உனக்கு தோணுதா? ஒருவேளை காலையில நீயே இதுக்கு ஓகே சொல்லியிருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்டா. ஏன்னா என் சந்தோஷம் அது இல்ல, நீதான். நீ என் பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்திருந்தாலே என் டென்ஷன் எல்லாம் போய் என் மைண்ட் எல்லாம் மாறி இருந்திருக்கும். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு லூசு. அம்மாச்சி சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த விஷயம் இல்லாததுனால உங்களுக்கு என் மேல பாசம் குறைஞ்சிருச்சுன்னு தப்பு தப்பா யோசிச்சுட்டேன். ஹோய், என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா? புரியுதுங்க. புரிஞ்சா சரி. அப்புறம் காலையில நான் டென்ஷனா இருக்கும்போது நீ தான் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்ட. ஆனா இப்போ நீ தான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால நான் கொடுக்குறேன். உம்மா. இந்த ஒரு முத்தத்துக்கும் மேல டென்ஷனை குறைக்கிற மருந்து வேற எதுவும் இல்லடா. உன்னுள்ளம் நான் காண என்னாயில் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது, என் காதல் இளையன்ற உன் நெஞ்சு காணாது, ஆனாலும் என் முத்து சொல்லாமல் போதாது, கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான்தானே, உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வழங்கும். நகில 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 ஓ விலகிடாது நகில, ஓ நகில 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 ஓ விலகிடாது நகில, ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொல்வாய் கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை